வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு 2024 தாவரவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 × 2 12 இவையினும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினாயின் 24 கட்டாயமாக விடையளிக்கும். ஸோ நமக்கு 12th பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் என்னென்ன படிக்கணும்னு பாருங்கள். இருமடியை வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறை எடுத்துக்காட்டு தருக. மென்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. தாவு மரபணுக்கள் என்றால் என்ன? PBR 322 பரமுறைக. சதைப்பற்றுடைய தாவரங்கள் என்றால் என்ன? 2 எடுத்துக்காட்டு தருக. ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த வேதியியல் சமன்பாட்டை எழுதுக. விதை முளத்தலின் வேம்பின் முக்கியத்துவத்தை விரி. போன்சாய் வரையறு. உயிரி வழி பல்பெருக்கம் என்றால் என்ன? 3 மார்க் 33 கம்பல்சரி. சூழின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். மரபணு வரைபடம் என்றால் என்ன? பயன்களை எழுதுக. பல்வேறு வகையான ஒன்றியெடுப்பு தொழில்நுட்பத்தை ஒப்பிடு. மரபு வள கூறு பற்றி நீவிர அறிவது என்ன? அவற்றை வரி. சூழ்நிலை மண்டலத்தின் வகைகள் எடுத்துக்காட்டுடன் பட்டியலிடுக. விரிவாக்கம் தருக. IUCN CCS IRI பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. கர்கூமா லவங்கா மற்றும் டெக்டோனா கிராண்டிஸ் தாவரங்களின் பயன்களை எழுதுக. தாவரங்கள் ரெடிடோம் அமைப்பு எவ்வாறு தீக்கு எதிராக பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுகிறது குறிப்பிடுக. அடுத்து 5 மார்க்கு 5 × 25 டபீட்டம் என்றால் என்ன? அதன் வகைகள் மற்றும் பணிகளை எழுதுக. பல்கூட்டு பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. குரோமோசோம் அமைப்பியல் பிரச்சினை விளக்குக. உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? உயிரி வழி திருத்தத்துக்கு எடுத்துக்காட்டு. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை பட்டியலிடு. உவர் சதுப்பு நில தாவரங்கள் என்றால் என்ன? உவர் சதுப்பு நில தாவரங்கள் ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்புகளை வரிசைப்படுத்துக. தாவர வழிமுறை வளர்ச்சி என்றால் என்ன? பாறை வழிமுறை வளர்ச்சி பற்றி படிநிலை விளக்குக. வேளாண் காடுகள் என்றால் என்ன? வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் 4 தாவர எடுத்துக்காட்டு தருக மற்றும் வேணும் 3 வேளாண்மை காடுகளின் நன்மைகளை எழுதுக. பயிர் பெருக்கம் என்றால் என்ன? பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள் மற்றும் படிநிலைகளை எழுதுக. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு இயற்கை பூச்சிக்கொல்லி வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய்? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.